ஹீரோவும் எஸ்ஐயோ இப்போ சுதாகர் வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவர்கிட்ட நீ சொன்னதெல்லாம் போய் உன்னோட ட்வின் பிரதர் தான் காணாம போயிருக்கான், ஒழுங்கா நடந்த விஷயத்த சொல்லுன்னு கேக்குறாங்க. சுரேந்தரும் தாராவும் சொல்ற ஸ்டேட்மெண்ட் ஒரே மாதிரி இருக்கு. சுதாகர் நான் வரதுக்கு லேட் ஆகும் மெசேஜ் அனுப்பியிருப்பாரு, ஆனா காலையிலாயும் வந்திருக்க மாட்டாரு. இப்ப போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு நினைக்கும் போது வீடியோ கால்ல மாஸ்க் போட்டு ஒருத்தன் சுதாகர் உயிரோட இருக்கணும் நான் சொல்ற இடத்துக்கு வான்னு சொல்லியிருப்பான். இதேதான் தாரா விஷயத்துல நடந்திருக்கும். அதனாலதான் போலீஸ் கிட்ட நாய் காணாம போயிடுச்சுன்னு போய் சொல்லியிருப்பாங்க. சுரேந்தர் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கும் போது ஒரு பழைய பில்டிங்ல இருப்பாரு. இவங்களுக்கு லைவா வீடியோ கால் வந்திருக்கும். அதுல அவங்க கூட பிறந்தவங்களை தண்ணியில போட்டு அந்த மாஸ்க் போட்ட மனுஷன் அமுக்கிட்டு இருக்கான். இவங்க உயிரோட இருக்கணும்னா நாங்க சொன்னதை செய்யணும்னு டென்ட்டுக்குள்ள இருக்கிற ஒருத்தரை துப்பாக்கி எடுத்து சுட சொல்றான். இவங்களும் முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா லைவ் வீடியோ கால்ல கூட பிறந்தவங்க படுற கஷ்டத்தை பார்க்க முடியாம இவங்களும் துப்பாக்கியால சுட்டு சாகடிச்சிடறாங்க. மாஸ்க் போட்ட நபர் இவங்க சொன்னதை செஞ்சதால கூட பிறந்தவங்களுக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு ஒரு வீடியோ மெசேஜ் வருது. ஓபன் பண்ணி பார்த்தா சுரேந்தர் சுட்டது சுதாகரையும், மீரா சுட்டது தாராவை. இப்படி அவங்க கூட பிறந்தவங்கள இவங்க கையாலே சாகடிக்க வச்சிருப்பான். ஆனா அவன் யாருன்னு இவங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. மாஸ்க் போட்ட நபரை இவங்களுக்கு லைவான வீடியோ கால் பண்ணிருக்க மாட்டான். ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண வீடியோ போட்டு இவங்களை ஏமாத்தி சுட வச்சிருப்பான். இப்போ இவங்க ரெண்டு பேர் வீட்லயும் காமனா இருந்த ஒரே விஷயம் இவங்களோட ஸ்கூல் போட்டோ. அப்பதான் இவங்க ரெண்டு பேர் கிளாஸ்மேட்ஸ்னு தெரிய வருது. ஹீரோ இந்த கிளாஸ்ல இருக்க யார் மேலேயாச்சும் டவுட் இருக்கான்னு கேக்குறாங்க. அப்பதான் பெஞ்சமின் மேல சந்தேகம் இருக்குன்னு சொல்றாங்க. ஹீரோவை லவ் பண்ணாதா சொன்ன சஞ்சனாவோ இவங்களோட கிளாஸ்மேட் தான். இவங்க கிளாஸ்ல இருக்க எல்லாருமே ட்வின்ஸ். இப்போ இந்த விஷயத்தை வெளியே சொல்ல வேணாம்னு சொல்லி போலீஸ் அவங்கள அனுப்பிடுறாங்க. ஹீரோக்கு கிடைச்சிருக்க க்ளூவே இந்த ஸ்கூல் தான். அதனால அந்த மேடம் போய் விசாரிக்கிறாங்க. இந்த கிளாஸ் சேர்ந்த 6 பேர் இறந்து போயிருக்காங்க. இதுக்கு காரணம் பெஞ்சமின். அதனால அவரை பத்தி விசாரிக்கிறாங்க. இவங்க ஒரு ஸ்கூல் நடத்திருப்பாங்க. அதுல 6 ட்வின்ஸ் வந்து சேர்ந்திருப்பாங்க. அதனால ஸ்கூல் ஃபேமஸ் ஆயிருக்கும். செஸ் டோர்னமெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்டா போயிருப்பாங்க. அப்ப பெஞ்சமின் தான் ஓவரால் சாம்பியன் வாங்கியிருப்பாரு. பெஞ்சமினுக்கு ட்வின் பிரதர் பிரான்சிஸ் இருப்பாரு. அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்காங்க. சாந்தியும் அவங்க ஹஸ்பண்டோ பெஞ்சமினையும் பிரான்சிஸையும் அவங்க ஸ்கூல்லயே சேர்த்து படிக்க வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்றாங்க. பிரான்சிஸ் கொஞ்சம் மென்டலி அஃபெக்ட் ஆன சைல்ட். அதனால பெஞ்சமினும் பிரான்சிஸ் எப்பவுமே ஒன்னா தான் இருப்பாங்க. பெஞ்சமின் செஸ்ல நிறைய வின் பண்ணுவாரு. பிரான்சிஸோ கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வராரு. இதனால டீச்சர்ஸ்லாம் புகழ்ந்து பேசுறாங்க. கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்களை பிடிக்காம போயிடுது. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்ல பிரான்சிஸோ பெஞ்சமினோ அப்பாவா மாறி மாறி பேசிக்கிறாங்க. பேரண்ட்ஸோ இவங்கள மாதிரி படிக்கணும்னு சொல்லி அவங்க பசங்களை திட்டுறாங்க. இதனால இவங்க மேல வெறுப்பு வந்துடுது. பிரான்சிஸ் எல்லாரும் சேர்ந்து பைத்தியம் கிண்டல் பண்றாங்க. இதனால பெஞ்சமின் அடிச்சிடுறாரு. இப்ப டீச்சரும் அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துறாங்க. பெஞ்சமினுக்கு டெல்லியில செஸ் காம்படிஷன் இருக்கும். அதனால பிராக்டிஸ் கொடுக்குறாங்க. ஆனா அவர் சரியா விளையாட மாட்டாரு. சாந்தியோ கோவமா கேம்ல கலந்துக்காதன்னு சொல்றாங்க. சாந்தி அம்மாவை நினைச்சதால தான் அவங்கள தோக்கடிக்க கூடாதுன்னு பண்ணிருப்பாரு. மத்தபடி கேம் எல்லாம் நல்லாவே விளையாடுவாரு. பிரான்சிஸ்க்கு இருட்டுனா ரொம்ப பயம், நிக்டோபோபியா இருக்கும். அதனால பெஞ்சமின் தனியா விட மாட்டாரு. இப்ப டெல்லிக்கு கேம் விளையாடுறதுக்காக பெஞ்சமின் போயிடுறாரு. கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிரான்சிஸை பைத்தியம்னு சொல்லி அவர் அழ வச்சுட்டே இருக்காங்க. பெஞ்சமினோ செஸ்ல ஜெயிச்சு கப்போட வராரு. பெஞ்சமினுக்கு பிரான்சிஸ்க்கு பர்த்டே. அன்னைக்கு லேப் நடக்கும். ஒருத்தர் பிசிக்ஸ் லேபுக்கு ஒருத்தர் கெமிஸ்ட்ரி லேபுக்கு போவாங்க. டீச்சர்ஸ் பிரான்சிஸ்க்கு இருட்டுனா பயம் பேசிக்கிறத கேட்ட தீரஜோ ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து பிரான்சிஸை பயம் பொறுத்தணும்னு லைட் ஆஃப் பண்ணிடுறாங்க. பிரான்சிஸ் அழுத பார்த்து கூட இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. பெஞ்சமின் எவ்வளவு கதவை தட்டியும் யாருமே திறக்க மாட்டாங்க. இதனால மூச்சு அடைச்சு அங்கேயே பிரான்சிஸ் மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா பிரான்சிஸ் இறந்து போயிட்டதா சொல்றாங்க. பெஞ்சமினால பிரான்சிஸ் இறந்ததை தாங்கிக்கவே முடியல. அதையே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருக்காரு. பிரான்சிஸ் இல்லாம பெஞ்சமினால கிளாஸ்ல உட்கார முடியல. அதனால அங்கிருந்து போயிடுறாரு. இப்போ மதரோ வந்து இதுக்கப்புறம் பெஞ்சமின் இங்க இருக்க வேணா, நான் என் கூடவே கூட்டு போயிறேன்னு சொல்றாங்க. சாரோ பிரான்சிஸ் இருந்ததை மறந்துட்டு செஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஜெயிக்கிற வழியை பாருன்னு சொல்றாரு. அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல சாந்தி கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொன்னா இந்த அனாதை பசங்களுக்காக என்னோட ஸ்கூல் பேரை என்னால கெடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாரு. பெஞ்சமின் மதர் கூடவே போயிடுறாரு. பெஞ்சமின் ஒரு குடும்பம் தத்து எடுத்திருக்கோம். ஆனா இவங்களுக்கு எந்த டீடைல்ஸும் தெரியல. ஸ்கூலும் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ல மொத்தமா போயிட்டு இருக்கோம். இதனால ஹஸ்பண்ட் இறந்து போயிருப்பாரு. ஹீரோ இப்போ அந்த போட்டோல இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் உடைய டீடைல்ஸை கேட்கறாரு. அவங்களும் கொடுக்குறாங்க. பிரான்சிஸ் பர்த்டே அன்னைக்கு இறந்து போனதால எல்லாருமே அவங்க பர்த்டே அன்னைக்கு பெஞ்சமின் சாடிச்சிருப்பாரு. ஹீரோ இப்போ அஞ்சனா வீட்டுக்கு தான் போறாரு. இவரை லவ் பண்றதா சொன்ன சஞ்சனா தான் இவங்க. சஞ்சனா ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. ஆனா அவர் கேஸ் விஷயமா வந்திருக்கேன்னு பெஞ்சமினை பத்தி சொல்லி இவங்க ரெண்டு பேரும் சேஃப்டியா நான் கூட்டு போறேன்னு எஸ்ஐ மனோகர் வீட்டுல கொண்டு போய் விடுறாரு. தீரனு தீரஜை பத்தி விசாரிச்சா அவங்க எப்பவோ காலி பண்ணி போயிட்டதாவும். இப்போ கடையில போய் கேட்டா அவங்களுக்கு எந்த டீடைல்ஸும் தெரியலன்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததா ஒரு எரிஞ்ச பாடி கிடைக்குது. கமிஷனரோ ஹீரோ மேல கோவப்படுறாரு. இது தீரனோட பாடி, பெஞ்சமினை நான் சீக்கிரமா பிடிக்கிறேன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் கோமால இருந்து வந்திருப்பாரு. இப்போ ஹீரோ போய் மீட் பண்ணும்போது அன்னைக்கு பெஞ்சமின் தான் ஆக்சிடென்ட் பண்ணதாவும் இவர் உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது பெஞ்சமின் தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணாருன்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் ஹீரோவையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்றாரு. சாந்தி ஹீரோ கிட்ட எல்லா வருஷமும் பெஞ்சமின் பிரான்சிஸோட கல்லறையில பூ வைப்பாரு. நாளைக்கு பிரான்சிஸோட இறந்த நாள் கண்டிப்பா பெஞ்சமின் வருவாருன்னு சொல்றாங்க. எஸ்ஐ மனோகர் முகத்தை மூடிட்டு பிரான்சிஸ் கல்லறையில பூ வைக்க வராரு. இப்ப ஹீரோவை பார்த்துட்டு அங்க வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ஹீரோ கதை எஸ்ஐ மனோகர்னு தெரியல. இப்ப இவர்கிட்ட பெஞ்சமின் உஷாராயிட்டான். அஞ்சனா வேற இடத்துக்கு மாத்தணும்னு சொல்றாரு. ஆனா ஆல்ரெடி அவங்களை சேர்ல கட்டி போட்டு வச்சிருந்த எஸ்ஐயோ இப்ப இவர் அடிச்சுட்டு அஞ்சனாவை அங்க இருந்து கூட்டு போயிறாரு. மயக்கத்துல இருந்து எழுந்த ஹீரோவோ சஞ்சனாவை கூட்டிட்டு சுரேந்தர் சொன்ன ஒரு பழைய பில்டிங்க்கு போறாரு. அங்கதான் எஸ்ஐயும் இருக்காரு. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க. ஹீரோ சஞ்சனா கிட்ட துப்பாக்கியை கொடுத்து லிஃப்ட்ல பெஞ்சமின் வரான், அவனை சுட்டுடு இல்லைன்னா அஞ்சனாவை சுட்டுடுவான்னு சொல்றாரு. ஆனா லிஃப்ட்ல வரதோ அஞ்சனா. இப்ப சஞ்சனாவே அவங்க கையால அவங்கள சுட்டுடுறாங்க. ஹீரோவை எஸ்ஐயும் சண்டை போடும்போது ஹீரோவோட நெஞ்சில பிரான்சிஸ்னு எழுதியிருக்கோம்.
இங்கதான் பயங்கரமான ஷாக்கிங். ஹீரோ தான் பெஞ்சமினா இருப்பாரு. எல்லா கொலையும் பண்ணது ஹீரோ தான். இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப பெஞ்சமினோ போய் சரண்டர் ஆயிடுறான். பிரான்சிஸ் இறந்ததை பெஞ்சமினால தாங்கிக்க முடியல. தினம் அதை நினைச்சு அழுதுட்டு இருப்பாரு. இப்ப இவங்களை தத்தெடுத்து போனதுக்கு அப்புறமா பேரை மாத்திக்கிட்டு போலீஸ் ஆகி சென்னைக்கு வந்து எல்லாரையும் கண்டுபிடிச்சு ட்வின்ஸ்ல ஒருத்தரை சாகடிச்சிருப்பாரு. கமிஷனர் இந்த கேஸை இன்ஸ்பெக்டர் கிட்ட கொடுத்திருப்பாரு. சுதாகர் கால்ல இருந்த பிளேட்டை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அதனாலதான் இன்ஸ்பெக்டர் ஆக்சிடென்ட் பண்ணி இவரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருப்பாரு. பெஞ்சமின் இன்ஸ்பெக்டரோட பையனை கொலை பண்ணிடுவேன் மிரட்டி அன்னைக்கு கல்லறையில பொக்கே வைக்கிறதுக்கும் அஞ்சனாவை கடத்துறதுக்கும் யூஸ் பண்ணிருப்பாரு. ஹீரோ இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போயிருந்தப்போ ஹீரோட லைட்டரா இன்ஸ்பெக்டர் பார்த்திருப்பாரு. அன்னைக்கு கார்லயோ பெஞ்சமின் வண்டியில இதே லைட்டர் தான் இருக்கும். ஹீரோ பத்தி விசாரிக்கும் போது பேரண்ட்ஸ் தத்த எடுத்து வளர்த்தது தெரிஞ்சிருக்கும். இப்ப ஹீரோட வீட்டுல போய் சோதனை பண்ணி பார்க்கும்போது எல்லா பொருளும் ரெண்டா இருக்கும். இப்பதான் பெஞ்சமின் பிரான்சிஸோட போட்டோ இவருக்கு கிடைக்குது. அப்பதான் ஹீரோ தான் பெஞ்சமின் தெரிஞ்சிருக்கும். அதை வச்சுதான் அரெஸ்ட் பண்ணிருப்பாரு. இப்ப கோர்ட்டோ இவருக்கு மரண தண்டனை கொடுத்துறாங்க. எஸ்ஐயோ கூட பிறந்தவங்களை காப்பாத்துறதுக்காக யாருனே தெரியாத சுட தயாரான இவங்க எல்லாம் பாவம்னா அப்ப பெஞ்சமினும் பாவம்னு சொல்றாரு. இன்ஸ்பெக்டரோ எஸ்ஐயோ அங்க ஒரு கைதியை பாக்குறாங்க. நீ ஜெயிலுக்குள்ள தானே இருக்கணும்னு விசாரிக்கிறாங்க. அப்பதான் இவர் பேரு தீரஜனோ ஜெயிலுக்குள்ள இருக்கிறது தீரனோ தெரிய வருது. காசு திருடின விஷயமா தீரனை ஜெயில போட்டிருப்பாங்க. தீரஜ் வெளியூர்ல இருந்திருப்பாரு. இப்ப பெஞ்சமினை பத்தி தெரிஞ்சு தீரன் எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லி கெஞ்சுறாரு. ஆல்ரெடி தீரன் செத்துட்டதா சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்ப தீரன் ஜெயிலுக்குள்ள இருக்காருன்னு தெரிஞ்சு ஷாக் ஆயிடுறாங்க. என்னைக்கு பர்த்டேன்னு கேட்கறாங்க. இன்னைக்கு தான் சொன்னதுமே இப்ப அவங்க அடிச்சு பிடிச்சி ஜெயில போய் பாக்குறாங்க. ஹீரோவோ ஆல்ரெடி தீரனை தண்ணியில முக்கி சாகடிச்சிருப்பாரு. இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு விஷயம் புரியுது. ஆக்சுவலா ஹீரோ பிளான் பண்ணி தான் ஜெயிலுக்குள்ள வந்திருப்பாரு. அப்பதான் தீரனை பர்த்டே அன்னைக்கு சாகடிக்க முடியும். மார்க்கெட்ல விசாரிக்கும் போதுதான் தீரனா திருட்டு கேஸ்ல ஜெயில போட்டது ஹீரோனே அவருக்கு தெரியுது. இப்ப தீரனோட டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒரு அனாதை பாடி எரிச்சிட்டு அதை தீரன்னு எல்லாரையும் நம்ப வச்சு ஹீரோ லைட்டர் வேணும்னே தான் வச்சிருப்பாரு. அப்பதான் இன்ஸ்பெக்டர் நோட் பண்ணுவாருன்னு இவர் நினைச்ச மாதிரி ஜெயிலுக்குள்ள வந்து தீரன் கதையை முடிச்சிட்டாரு. நான் பட்ட கஷ்டம் எஸ்ஐயோட பையனும் படக்கூடாதுன்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் பண்ண தப்ப மன்னிச்சுட்டு மறக்க சொல்றீங்க. என்னால மறக்கவும் முடியல மன்னிக்கவும் முடியல. என் பக்கத்துல இருந்து பார்த்தாதான் என் நியாயம் தெரியும்னு சொல்றாரு. ஒரு கேஸ்ல இல்லீகலான டேப்லெட்ஸ் கிடைச்சிருக்கும். அதை சாப்பிட்டா பிரெயின் டேட் ஆயிடுவாங்கன்னு இவரும் இப்ப அந்த டேப்லெட்ஸை சாப்பிட்டுறாரு. இப்ப பிரான்சிஸை நினைச்சு கஷ்டப்படுறாரு. அம்மானு சாந்திக்கு ஒரு லெட்டரும் எழுதியிருப்பாரு. இப்ப ஹீரோவோ அங்கேயே உயிரை விட்டுடுறாரு. எஸ்ஐக்கு ஹார்ட்ல பிரச்சனை இருக்கும். அதனாலதான் ஹீரோ அவரோட இதயத்தை கொடுத்திருப்பாரு. அவர் அனாதையா வளர்ந்த மாதிரி எஸ்ஐ பையன் வளரக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாரு. பிரான்சிஸ்க்கு இருட்டுனா பயம்னு அதனால பெஞ்சமினா அவர் உடம்ப பிரான்சிஸ் பக்கத்திலே புதைக்க சொல்லியிருப்பாரு.